இது போன்ற ஆவிக்குரிய பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் தொடர்ந்து காண ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேஷம் போடுறோம். இப்ப அடுத்தது சபையில நாம் எப்படி வேஷம் போட்டு கொண்டு இருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில எப்படி வேஷம் போட்டு கொண்டு இருக்கிறோம்? மாயமற்ற அன்பு நமக்கு இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அது சொல்லுது. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. நன்மையை பற்றி கொண்டு தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு இருங்கள். அல்லேலூயா. நம்முடைய அன்பு சபையில எப்படி இருக்கிறது? மற்றவர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய அன்பு, ஐயோ பிரதர் வாங்க பிரதர், உங்களை தான் பிரதர் எதிர்பார்த்தேன், நீங்க மனதுக்கு ரொம்ப நீங்க பேசினா அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் பிரதர். அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னாடி போனதுக்கு அப்புறம் இவனா சரியான திருட்டு கொட்டிவன், இவன் பேச்சை நம்பவே கூடாது, சும்மா ஏதோ மனசு கஷ்டப்படுமே, சபையில யாராவது சொல்லிடுவாங்கன்றதுக்காக அவர்கிட்ட அந்த மாதிரி பேசினேன். அல்லேலூயா. நம்முடைய அன்பு மாயமற்றதா இருப்பதாக. அன்பு சரியான அன்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இந்த கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பத்திரிக்கை எடுத்துட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கோ பார்த்துருப்பாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் உறவா இருக்கும், நகை செய்யணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அப்படியே தட்டில் பழம், மிக்சர் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு கொடுத்து, வந்துரு பிரதர், நீங்க தான் முதல்ல நின்று பண்ணி ஆகணும், நீங்க தான் என் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும், நீங்க இல்லைன்னா நான் தாலியே கட்ட மாட்டேன் அப்படின்ட்டு வருவாங்க. ஆனா கல்யாணத்துல பார்த்தா இவரை சட்டை கூட பண்ண மாட்டாங்க. இவர் நகையை போட்டு ஏதோ ஒரு மூலையில் இப்படி உட்காந்துட்டு இருப்பாரு பரதோமா, வாங்க சாப்பிடலான்னு கூட கூப்பிட மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அன்பு மாயம் உள்ளதா இருக்கக்கூடாது. நம்முடைய அன்புல வேஷம் இருக்கக்கூடாது. யாரை பார்த்தாலும் நம்முடைய அன்பு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் நல்லவனோ கெட்டவனோ, அவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறானோ தீமை செய்திருக்கிறானோ, சபையில நம்முடைய அன்பு எல்லாரிடத்திலையும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அடுத்து வாசிங்கம்மா. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சிநேகத்துல? சபையில என்ன சிநேகம் இருக்கணுமா? சகோதர சிநேகம் இருக்கணுமா? அல்லேலூயா. இதை மிஞ்சி போவது வேஷமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், வாலிபரா இருந்தாலும் வாலிப பெண்ணா இருந்தாலும், நமக்குள்ள என்ன, இங்க இருக்க சபைக்குள்ள இருக்கிற உறவு என்ன? சகோதர சிநேகம். அல்லேலூயா. இது சகோதர சிநேகத்துல பட்சமாய் இருக்க வேண்டுமா? அந்த வாசகம் திரும்ப வாசிங்க. சொல்றேன். ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சரி, சபைக்குள்ள வரீங்க, எத்தனை பேர் யாரை பிரைஸ் பண்றீங்க? அங்கிள் சோத்திர அங்கிள் சொல்றீங்களா? எத்தனை பேர் சொல்லுவீங்க? மற்றவங்களாம் ஏன் சொல்ல முடியல? சனல்குமார்கிட்ட சொல்லுவீங்களா? செல்வி ஆண்டிகிட்ட சொல்லுவீங்களா? மெடில் ஆண்டிகிட்ட சொல்லுவீங்களா? பதில் சொல்லுங்க. அல்லேலூயா. என்கிட்ட எத்தனை பேர் சொன்னீங்க? மாட்டினீங்களா? மாட்டிட்டீங்க. அல்லேலூயா. கனம் பண்ணுவதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாம சபைக்குள்ள ஒருத்தவங்களை விஷ் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன செய்யறோமா? வேஷம் போட்டுட்டு இருக்கோம், சும்மா வெளியில நடிச்சுட்டு இருக்கோம். ஆமென். சபையில நடிச்சுட்டு இருக்கோம், நான் ஊழியம் பண்றேன், நான் வேலை செய்யறேன், நான் ஆண்டவருக்காக பயங்கர பிரயாசப்படுறேன், நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன்னு பொய் சொல்லிட்டு இருக்கோம். ஆமென், அல்லேலூயா. சபையில கனம் பண்ணுவதில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து வாசிங்க. கேர்லெஸ், கேர்லெஸ், கேர்லெஸ். ஆண்டவரை குறித்தது உண்டான அந்த பயம் இல்லை, ஆண்டவரை குறித்ததான பயம் மனசுல இல்லை, சபை என்கிற பயம் இல்லை, ஆல்டர் என்கிற பயம் இல்லை. ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் வருகிற இடம் என்ற பயம் இல்லை, ஆவியானவர் உலாவுகிற இடம் என்ற பயம் இல்லை, தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத கான்வர்சேஷன்ஸ், அல்லேலூயா, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கான்ற பயம் இல்லை. கேர்லெஸ், கேர்லெஸ், எல்லாத்துலயும் கேர்லெஸ். அட பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்ற மாதிரி ஆண்டுடைய சமூகத்துல பயம் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. இது ஆண்டவருக்கு முன்பாக நாம் போடுகிற வேஷம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். பழைய ஏற்பாட்டுல நான் இப்ப இன்னைக்கு மதிய கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவருடைய பேரை சொல்லுவதற்கு கூட மனிதனுக்கு தகுதி இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு
பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கேர்லெஸ். அல்லேலூயா. யெகோவா என்கிற நாமத்தை சொல்லுவதற்கு ஒருவனுக்கும் தகுதி இல்லை, சொல்லக்கூடாது. இன்னைக்கு யெகோவான்னு பாட்டு பாடுறோம். ஏன் தெரியுங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தெரியாம செஞ்சுட்டு இருக்கான். ஆண்டவரே மன்னிச்சிருங்க, இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க, தெரியாம செஞ்சுட்டு இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய கேர்லெஸ். ஆமென். அல்லேலூயா. ஜாக்கிரதை இல்லை, ப்ரிகாஷன் இல்லை, நம்ம இடத்துல ஜாக்கிரதை இல்லை, காஷன் இல்லை, எல்லாத்துலயும் கேர்லெஸ்ஸா இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல பயபக்தியா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சபையில பயபக்தியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த பயமும் பக்தியும் இங்க இல்லை அப்படின்னா நீ வேஷம் போட்டுட்டு இருக்க, உலகத்திற்குரிய வேஷத்தை சபையில போட்டுட்டு இருக்க. வேஷம் போட்டுட்டு இருக்கா, நீங்க மாறி இருக்கீங்கன்னு சொல்ல. உலகத்தான் என்ன செய்கிறானோ அதை நீ இங்க செஞ்சுட்டு இருக்க. அவன் என்ன பண்ணுவான்? கோயில்ல போயிட்டு ஏ கடவுளே அப்படின்னுவான். உன்னாலே என்னாலே சொல்ல முடியுமா? ஆமென். அல்லேலூயா. அடுத்த விக்கிரகத்தை பார்த்து பேசுவான், திட்டுவான். உன்னாலே என்னாலே செய்ய முடியுமா? ஆமென். அல்லேலூயா. உலகத்திற்குரிய வேஷத்தை நம்ம சபையில போட்டு கொண்டு இருக்கிறோம். உலகத்தான் செய்கிற வேஷத்தை நாம் சபையில் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த வேஷம் நாம் மறுரூபமாவதை தடுக்கும், நம் மனம் புதிதாகிறதை தடுக்கும், பரலோகம் போவதை தடுக்கும். ஆமென். வாசிமா. ஆவியில வேஷம் போடுறதை விட்டுட்டு ஆவியில சபையில எப்படி இருக்கணுமா? சபையில எப்படி இருக்கணுமா? ஆராதனையிலே அனலா இருக்க முடியல. நான் சபையை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆராதனையில அனல் இல்லை. காலையில பாக்குறோம் தூங்கிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரு கொட்டாய் விட்டுட்டு இருக்காங்க, 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஆராதனையில இங்க மூச்சு பிடிக்க கத்திட்டு இருக்கோம். ஆமென். எல்லாம் பாடுங்க, எல்லாம் பாடுங்கன்னு சொல்றதுனா தலையெழுத்தா? நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாடிட்டு போயிடலாம். ஏன் எல்லாம் பாடணும்? எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. உங்கள் நிமித்தமாய் அடுத்தவனுடைய விடுதலை அங்கு தடுக்கப்படக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஒரு மனம் இருக்கிற இடத்துல தான் விடுதலை. அல்லேலூயா. சத்தமா பாடுங்க, சத்தமா பாடுங்க. ஏன் சொல்றோம்? சத்தமா பாடினாதான் உங்க மனம் உள்ள வரும். இல்லைன்னா உலகத்திலேயே தான் இருக்கும். வீட்டில் என்ன பண்ணும், வேலையில என்ன பண்ணும், வீட்டுக்காருக்கு என்ன செஞ்சு வச்சோம், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சோமா, ஏன் ஐயோ இவருக்கு வேற வேலையில வந்தாலே எப்போ பார்த்தாலும் சத்தமா பாடு, சத்தமா பாடு, சத்தமா பாடு. சத்தமா பாட சொல்றதுக்கு ரீசன் அதான். நீங்க சத்தமா பாடும்பொழுது எல்லா சிந்தனைகளையும் விட்டு பாட்டுல உங்க கவனம் வரும், ஆண்டவரிடத்துல உங்க கவனம் வரும். ஆமென். அல்லேலூயா. ஆராதனையில அனல் இல்லை, வாலிபர்களுடைய ஆராதனையில அனல் இல்லை, கை தட்டுறதுக்கு கை இல்லை, பாட்டு பாடுறதுக்கு வாய் இல்லை. நாம் வேஷம் போட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. உலகத்தின் வேஷத்தை சபையில் போட்டு கொண்டிருக்கிறோம். சகோதரனே சகோதரியே, இந்த வேஷம் நாம் மறுரூபமாவதை தடுத்து கொண்டிருக்கிறது நீங்க மறந்து போவாதீங்க. அல்லேலூயா. இதுதான் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம். பூமியில என்ன செய்யறாங்களோ, உலகத்தின் ஜனங்கள் என்ன செய்கிறார்களோ அதையே நீங்கள் சபையில் வந்து செய்வதனால் பிரயோஜனம் என்ன? உலகத்தின் ஜனங்கள் செய்கிற அதே காரியத்தை நீங்க இங்க வந்து செய்யறதுல பிரயோஜனம் என்ன? அங்க கோயிலுக்கு போறானா 2 பேர் சாமி கும்பிடுவான், 2 பேர் பிரகாரத்தை சுத்தி உட்காந்துட்டு இருப்பான், 4 பேர் கதை அடிச்சிட்டு இருப்பான், வெட்டி பேச்சு பேசிட்டு இருப்பான். அதையே நீங்க இங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எனக்கும் பிரயோஜனம் என்ன? நாம் வேஷம் போட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். தூங்குறீங்களா? நான் பேசுறது புரியுதா? ரியாக்ஷன் ஒண்ணுமே ரியாக்ஷன் இல்லையே முகத்துல. திட்டுற மாதிரி இருக்கா? திட்டல உங்களை. நான் உண்மையை சொல்ற, வசனத்தை தெரிஞ்சுங்க, புரிஞ்சுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்து. நீங்க வளர்ந்து வரீங்க. ஆமென். நீங்க வளர்ந்து வரும்பொழுது இந்த காரியங்களை அறிந்து கொள்வீர்களானால் நாளைக்கு இந்த தவறை செய்ய மாட்டீங்கன்றதுக்காகவே சொல்லிட்டு இருக்கேன். ஆமென். அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? அனலாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்கணும். சபையில அனலாய் இருக்க வேண்டும். சும்மா கடமைக்காக சபைக்கு வந்தோம், வேற வழியில பாஸ்டர் திட்டுவாரு, வாலிப தலைவர் திட்டுவாரு, பாபனை ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுவாரு. இதற்காக நீங்க சபைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அப்படி ஒரு கட்டாயமும் இல்லை. அல்லேலூயா. அப்படி ஒரு கட்டாயமே இல்லை. நீங்க சபைக்குள்ள வருவதற்கான காரணம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, அவருடைய முகத்தை தரிசிப்பதற்கு, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க மட்டும் ஆராதனையில நீங்க மட்டும் தனித்து நின்று எங்கேயோ உங்க சிந்தனை இருக்கு அப்படின்னா யாருக்கோ வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்க தடுத்து கொண்டிருக்கீங்க என்று புரிஞ்சுக்கங்க முதல்ல. ஆமென். யாரோ ஒரு மனவேதனையில, ரொம்ப கஷ்டத்துல, ரொம்ப பாரத்துல, பலவீனத்துல உட்காந்துட்டு, ஆண்டவரே எனக்கு விடுதலை கிடைக்காத ஆண்டவரே நீங்க உட்காந்துட்டு இருப்பான். நீங்க என்ன பண்றீங்க? ஒரு மனத்தை கொலைச்சி அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்துறீங்க. நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பாடு இல்ல, ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறவனுக்கும் தடையா இருக்கீங்க நீங்க. ஆமென். அல்லேலூயா. சபையில் ஆராதிக்கும் பொழுது ஒரு மனம் வேண்டும். ஒரு மனம் வேணும்னா நமக்கு முதல்ல அனல் வேணும். ஆவியில நிரம்பி
ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய் மாறணும், உண்மையாய் பாடணும். இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையா பாடினீங்க? வாய்களை திறந்தீங்களா? வாய்களை திறந்து பாடினீங்களா? சொல்லுங்க. நீங்க நிதானிச்சு பாருங்க. உங்களை நான் பாடினேனா? பாட்டு பாடினேன் உண்மையா பாடினேனா? ஆழத்திலிருந்து பாடினேனா? ஆண்டோடைய முகத்தை பார்த்தனா? அவரை பார்த்து பாடினேனா? ஆமேன். ஆனால் இல்ல, வேஷம் போட்டுட்டு இருக்கோம். இந்த வேஷம் ஒரு நாளும் எதற்கும் உதவாது. உலகத்தின் வேஷத்தை பூமியில இங்க சபையில நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்கம்மா. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா? அவர் செஞ்சாலும் செய்யலனாலும், அவர் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும், என் தேவன் என் கூட இருக்காரு, கடைசி வரைக்கும் என்னை நடத்துவார், என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கா? இல்ல சோர்ந்து போய் கவலையில கஷ்டத்துல இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் கடந்த காலத்தை நினைத்து கவலையில நீங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நிறைவான சந்தோஷம் இல்லை என்றால் நீங்களும் வேஷம் போட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உலகத்திலையும் இதை தான் செய்யறான். உலகத்தின் மனுஷனா தான். அவனுக்கு கவலை வந்தா என்ன பண்ணுவான்? மூஞ்ச வச்சுட்டு ஏதோ ஒரு மூலையில போய் உட்காந்துட்டு புலம்பிட்டு இருப்பான். யாராவது ஒரு 4 பேர் கிடைப்பாங்களா, நம்ம கவலையை கொட்டி தீத்துருவோம் அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பான். அதையே நீங்க செய்வீங்க அப்படின்னா, அப்ப உங்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. அவர் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும், அவர் செஞ்சாலும் செய்யலனாலும், அவர் ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும், அவர் மீது வைத்த நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. ஆமேன். இது நமக்குள்ள இல்லை என்றால் நாம் வேஷம் போடுகிறவர்களா இருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக சபைக்குரிய காரியத்துல 12வது வசனம் வாசிங்க. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். அல்லேலூயா. நம்முடைய உபத்திரவத்துல பொறுமை இருக்கா? நம்முடைய பிரச்சனையில, நம்முடைய போராட்டத்துல, நம்முடைய வேதனையில, நம்முடைய கஷ்டத்துல நம்ம பொறுமையை காத்துக்கொள்ளுகிறோமா? ஆமேன். அல்லேலூயா. நான் அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஒரு பைக்ல இடிச்சிட்டானா நம்மளால சும்மா இருக்க முடியாது, போடான்னு திட்டிடுவோம். ஆமேன். அல்லேலூயா. உபத்திரவத்துல நம்மளால பொறுமையா இருக்க முடியுதா? பிரச்சனையில ஆண்டவரை பார்த்து எத்தனை கேள்வி கேட்கிறோம். ஏன் ஆண்டவரே எனக்கு இது? ஏன் ஆண்டவர் இந்த போராட்டம் எனக்கு? நான் உண்மையா தானே ஆராதிக்கிறேன், நான் உண்மையா தானே தொழுதுக்கிறேன், சரியா சர்ச்சைக்கு போயிடுறேன்னு, சரியான நேரத்துல ஆராதனைக்கு போயிடுறேன்னு, நான் எத்தனை பேரை சர்ச்சைக்கு கூட்டு வந்திருக்கிறேன், எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கேன். என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரை இவ்வளவு பிரச்சனை? என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரை இவ்வளவு போராட்டம்? ஆமேன். அல்லேலூயா. எனக்கு ஏன் இவ்வளவு உபத்திரவம்? என் வேலையில இவ்வளவு உபத்திரவம்? ஆமேன். இந்த புலம்பல் உங்களுக்கு இருக்குமேயானால் நீங்கள் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. உலகத்தின் மனுஷனும் இதையே தான் செஞ்சிட்டு இருக்கான். ஆமேன். அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு மட்டும் ஏன் கடவுளே இந்த போராட்டம் கேட்பானா இல்லையா? அதையே நீங்க செய்வீங்கன்னா நீங்களும் அவனை போல உலகத்தின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதுக்குதான் சொல்றாரு, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். கர்த்தர் ஏதோ ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார், அதன் நன்மை பின்னாளிலே உனக்கு தெரியும். ஆமேன். இந்த உபத்திரவத்துல ஆண்டவர் செய்கிற நன்மை உன்னுடைய பின் நாட்களில் அது தெரியும். இன்னைக்கு கஷ்டமா தான் தெரியும், இன்னைக்கு வேதனையா தெரியும். மண்ணை போட்டு பிசையும் போது மண்ணுக்கு வலிக்கும் தான். ஆமேன். அது பானையா வரும்பொழுதுதான் அதற்குண்டான உபயோகம் என்னவென்று தெரியும். தண்ணியை ஊற்றி ஏறி மெதிக்கும் போது மண்ணுக்கு வலிக்கும் தான். அது ஒரு அழகான பாத்திரமாய் வரும்பொழுதுதான் அதோடைய நன்மை என்ன என்று தெரியும். ஆமேன். கர்த்தர் பின்னாட்களில் ஏதோ ஒரு நன்மையை வைத்து விட்டு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவத்தை அனுமதித்து இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம புலம்புவோம் என்றால் நாம் இன்னும் வேஷத்தை தரித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை தொடர்ந்து வாசிங்கம்மா. ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா. இது வரைக்கும் சபையில ஊழியத்துல நம்ம என்ன வேஷம் போடுறோம்? சபையில நம்ம என்ன வேஷம் போடுறோம்? ஜபத்துல உறுதியா இருக்கிறோமா? நம்முடைய ஜபம் உறுதியான ஜபமா இருக்கிறதா? நம்ம ஜபம் கண்டினியூவா ஜபம் பண்றோமா? சரியா ஜபம் பண்றோமா? அடிக்கடி நம்ம கேட்கறதா இந்த வசனங்கள்லாம். நம்ம ஜபிக்கிறோமா? நேற்று ஜபிச்சியா? இன்னைக்கு ஜபம் பண்ணியா? ஆமேன். ஜபம்ன்றது என்ன? ஆண்டவர்கிட்ட பேசுனியா? உங்க லாங்குவேஜ்ல சொல்றேன் நான். ஆண்டவர்கிட்ட நீ பேசுனியா? ஆமேன். அல்லேலூயா. உன் காரியத்தை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தினியா? இதான் ஜபம், வேற ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. வேதம் வாசிப்பது ஆண்டவர் நம்மோடு பேசுவது. ஜெபம் என்பது நாம் ஆண்டவரோடு பேசுவது. நீ ஆண்டவரோடு பேசணும் அப்படின்னா ஆண்டவர் உன் கூட பேசுவார். அல்லேலூயா. ஜெபம்னா நீங்க நினைச்சிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துட்டு ஐயோ நம்ம உட்காந்து ஜெபிக்கவே இல்லையே. இல்ல, ஆண்டவர்கிட்ட பேசுனியா? இன்னைக்கு கேட்குறேன், ஆண்டவர்கிட்ட பேசுனீங்களா? உட்காந்து பேசுனீங்களா? ஆண்டவரே உங்க காரியத்தை சொன்னீங்களா? காலில இருந்து இதெல்லாம் நடந்தது ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் இந்த காரியத்துக்காக போறேன், இந்த காரியத்துக்காக வரேன் சொன்னீங்களா? அல்லேலூயா.
அல்லேலூயா. இதை செய்யவில்லை என்றால் நீங்கள் சபையில ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, நடிச்சிட்டு இருக்கீங்க. ஆமென். வேஷத்தை போட்டுருக்கீங்க, உலகத்தின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 13வது வசனம் வாசிங்கம்மா. குறைவுல உதவி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தவான்களின் குறைவுல உதவி செய்கிறவர்களா இருக்கணும். சபைக்கு வராங்க வாலிப பிள்ளைங்க, உங்க பிள்ளைகளுக்குள்ளேயே நல்லா நல்லா படிக்கிற பொண்ணு கையில காசு இருக்காது ஃபீஸ் கட்டுறதுக்கு, நல்லா சம்பாதிக்கிறவங்க அதே டீம்ல இருப்பீங்க, இதே வாலிப கூட்டத்தில் இருப்பீங்க. அல்லேலூயா. ஃபீஸ் கட்டுறதுக்கு நிஜமாவே உங்களுக்கு காசு இருக்கு, அவங்க சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்தவான்கள் குறைவுல அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களா இருக்கணும். காண்கிற சகோதரனிடத்துல அன்பு கூறாத நீ காணாத தேவனிடத்துல உன்னால எப்படி அன்பு கூற முடியும்? அல்லேலூயா. சகோதரனுடைய குறைவுல உன்னால உதவி செய்ய முடியலனா, உங்ககிட்ட இருக்கிறத கொடுக்க முடியலனா, இல்லாத அன்பை நீ எப்படி காண்ப? உங்க பாக்கெட்ல இருக்கிற பார்க்கிற பொருளையே உன்னால கொடுக்க முடியலனா, உன்னால எப்படி காட்டணும்னு தெரியாத அன்பை உன்னால எப்படி காமிக்க முடியும்? ஆமென். அல்லேலூயா. சகோதரருடைய குறைச்சலில் குறைவுல அவளுக்கு உதவி செய்கிறவர்களா இருக்க வேண்டும்.